பாப்பாங்குளத்துல இருந்து இங்க 1 மணி நேரத்துக்கு மேல வந்திருக்கேன் வண்டியில. பாப்பாங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. ஆகத்தாண்டி பாப்பாங்குளம் அருகே பாட்டத்து தேவேந்திரகுல சமுதாயத்தினர் கொழுவிருந்து வருகின்ற என் தாயாகப்பட்ட அம்பிகை வடக்குத்தியம்மா உச்சினி மாகாளி அணக்கர மாடசாமி அகத்திக்கிற மாடசாமி அட்டகாளி 8 பேர்களும் இங்கு கொழுவிருந்து வருகிறார். இப்பேற்பட்ட இந்த மகா ஆலயத்திலே அம்பாளுடைய திருப்புகளை பாடுவதற்காக முதல் முறையாக நாமல் இங்கு வந்திருக்கிறோம். இந்த ஊருக்கு இந்த ஆலயத்துக்கு. அதனால இன்றைய தினத்தில் ஹரிகரபுத்திர ஐயனார் தர்மஞான சாஸ்தாவுடைய திருப்புகளை நாங்கள் பாடப்போகிறோம். இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்? 10-11 மணி ஆகுமா? பார்த்ததில்லையே. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு அடுத்தபடியாக கரகாட்ட கலைஞர்கள் வந்துருவாங்க. கரகாட்ட நிகழ்ச்சி வேற இருக்கு. அதனால நம்மளுடைய வில்லப்பாட்டு நிகழ்ச்சிக்கு நேரம் குறைவாகிறது. அதனால ஹரிகரபுத்திர ஐயனார் தர்மஞான சாஸ்தாவுடைய திருப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கி ஹரிகரபுத்திர ஐயனார் தர்மஞான சாஸ்தாவுடைய திருப்புகளை நாங்கள் பாட போகிறோம். அப்படி நாங்கள் பாடும் கதைகளில் சொல் குற்றங்கள், குரல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கலை குற்றங்கள், கதை குற்றங்கள், சாரீர குற்றம் குறைகள், இந்த சாரீர குற்றம் குறைகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தவறுகள் செய்தார் எல்லோரும் அதனை எப்படி நீங்கள் பொறுத்து மன்னித்து ஆதரிப்பீர்கள். அதுபோலவே எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக வில்லிசை முழக்கம் துவக்கம். வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோம் ஐயோ. அமர்ந்ததோர் பெரியோர்க்கெல்லாம் அமர்ந்ததோர் நாங்கள் 6 பேரும் வணக்கம். ஆதரிக்க வேணும் ஐயா. கல்வி கடல் தன்னை உண்டு கணவான்கள் பொறுக்க வேணுமோ. சொல் வந்திட்டாரோ வெள்ள போல என்ன வேண்டும் அவர்களது செய்திட்டாரோ. உங்கள் தங்கையை போல் என்ன வேண்டும் குற்றங்குறை செய்தாரோ. குற்றங்குறைகள் உங்களுடைய குழந்தையை போல வேண்டும். குற்றங்குறை
வள்ளியில் கைகாலுடன் 10 மாதம் சென்று கற்று வைத்த வாத்தியார் என்றென்றைக்கும் கல்யாண வாசல் போல் வாழ வேண்டும். விரலை தூண்டி வரங்கள் வாங்கி செய்யும் சிவனாதனை விரட்டு இருமாடு மணமகிழ்ந்து ஏது சொல்வார் கைகள் வடிவாகவே வந்து சத்தியமே செய்து வரமழைக்க அம்பாள் மனநோய் தீர அதிக புலிப்பால் கறந்து வந்த சாஸ்தாவைய கதைகள் வாட தந்தி முகத்தோனே பார்ப்பலாமே. பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கதற்கு சிவமானம் கொள்வீர் கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொடுவீரந்தாரும் வைகுண்டலோகே பட்டமாலட்சுமியும் கொடுவீரந்தா நம்மலோகமென்னும் பட்டே அங்க பிரம்மா சரஸ்வதியும் கொடுவீரந்தா கோடி தேவர்கள் மூடியா மூடியா 48,000 கோடி ஆதிவள்ளி கைலாசவாசலில் ஆண்டவன் பகவானோடு அம்பிகை உமையவளாதி பராசக்தி ஆகிய பார்வதி பட்சமா லட்சுமி பிரம்மணி சரஸ்வதி இந்திரன் இந்திராணியோடு தேவாதி தேவைக்கள் தேவரிசை முனிவர்களோடு ஆண்டவன் பகவான் கொழுவிருந்து வருகின்ற வேளையில்
14 உலகங்களையும் இறைவன் படைத்தார். அந்த 14 உலகங்களையும் படைத்து அதிலே உயிர்களையும் விரைவி செய்து படைத்து விட்ட மக்களுக்கெல்லாம் பகவான் பட்டினியும் இல்லாமல் படியிழந்து வருகிறார். அப்பேற்பட்ட இறைவனாகி சிவபெருமான் 14 உலகங்களையும் 3 உலகங்களாகவே பிரித்தார். அதலை என்றும் சுதலை என்றும் பாதாளம் என்று சொல்லுகின்ற உலகங்களாக பிரித்தார். ஒண்ணுமே தெரியலையே என்னது அப்படி இப்ப அகல முதல்ல எல்லாம் வாங்கி கொடுத்த பக்கத்துல இருக்கு. அங்க ஒரே அக்கறை தானே இருக்கு. குளிச்சோம்னா உள்ள போ ஓடிடும். நான் குளிக்கல உடஞ்சிக்கிட்டு போயிடும். அகல என்றாலே ஆகாயம். ஓ பந்தலுக்கு மேல உள்ள மானம். மானம் மானம். சுதலை என்றால் மத்தியலோகம். மத்தியமலோகம் என்றால் மத்தியலோகம் என்றால் நாங்கள் வாழ்வதற்கு உலகம். இது என்ன உலகம்? அதை பாதிப்போம். மத்தியலோகம். அப்படி பாதாள லோகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் என்ன? பாதாள லோகத்தில் பாதாள லோகத்தில் ஆண்டு வராசூரே அப்பொழுது அவனிடம் சொல்லுகிறார், சுற்றிருந்து என்ன செய்ய சுகமிருந்து யாரு செய்ய இருந்து என்ன செய்ய மழையிருந்து யாரு செய்ய நாடு இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல வாசலே வாசலே பெரியவர்கள் வாசலே பெரியவர்கள் பெரியவர்கள்
இதனால் இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை இல்லையே. ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு, எக்கச்சக்கமான சொத்து சுகம் இருக்கு. ஆமா, ஊரை சுத்தி வயக்காடுல ஏகப்பட்ட சவுதி இருக்கத்தான் செய்யும். வசதி இல்லைன்னு வசதி ஏராளம் இருக்கு. அதைத்தானே பார்த்தேன். இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன செய்ய? ஒரு குழந்தை நமக்கு இல்லையே. ஐயையோ, பிள்ளை இல்லாத வாசலுக்கு இப்படி பெரியவங்க வருவாங்களா? இந்த பிள்ளை இல்லாத வசதிக்கு அந்த பெரியவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்கல்ல. வரமாட்டாங்க. மதுரை இல்லாத வாசலுக்கு முனிவர்கள் வருவார்களா? வருவதில்லை. குழந்தை இல்லாத வாசலுக்கு குரு முனிவர்கள் வருவார்களா? வருவதில்லை. வரவே மாட்டார்கள். ஆமா. அதனால என்ன ஆண்டவனை நினைக்க வேண்டும், அறந்தவம் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். பகவானை நினைக்க வேண்டும், பாரத அவசி இருக்க வேண்டும். ஆமா. இந்த விதமாக மனைவி 2 பேர்களும் இங்கு வருகிறார்கள். வருகின்றார்கள். ஆமா. மன்னவரும் தெய்வீகமாக இங்கு வருகிறார். யமனானதி கரையிலே கரமேந்தி தவம் இருந்தவர் மேலையில் இமயமலை சாரலில் வண்டு மகாரிஷியாகப்பட்டவர் தவம் இருந்து வருகிறார். யாரன்னா? வண்டு மகாரிஷி. 1 வருடமா 2 வருடமா? 12 வருஷமா தவம் இருக்காரு. ஏன் பகவான் வந்து வரம் கொடுக்கல? என்ன என்ன எண்ணத்தில் இவர் தவம் இருக்கிறார்? சரி, அப்படி என்ன நினைத்து தவம் இருந்தார்? இதற்காக தவம் இருக்கிறார்? ஆதிவள்ளி கைலைகளை ஆண்டவனை நினைக்க வேண்டும், வரந்தவம் இருக்க வேண்டும், பகவானிடத்திலே வரங்களை வாங்க வேண்டும். ஆண்டவன் பகவானை ஆதி கைலாச வாசலிட்டே விரட்டணும். அவர் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே ஒரு நாள் ஒரு பொழுதானாலும் நான் போய் கடவுளாக அமர வேண்டும் என்ற
எண்ணத்தோடு தவம் இருந்தார். ஆமையா இதை அறிந்தார்கள் மும்மூர்த்திகளும். ஆமா யாரெல்லாம் அந்த மும்மூர்த்திகள்? சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு சரி, ஆமா அடுத்து என்ன செய்தார்கள்? மூவர்களும் இருந்தாங்களோ? 3 பேர்களும் பார்த்தார்கள் இவருடைய தவத்தை கலைப்பதற்காக. ஆமா அழகான ஓர் ஆண் குழந்தை வாழைகளை வருவி செய்து ரிஷியுடைய காலடிகளை கொண்டு போட்டார்கள். ஆமா அந்த குழந்தை ரிஷியுடைய காலை பிடித்து ஆமா பிள்ளை குவா குவா குவான்னு சொல்லி குரலோசை போடுகிறார். ஆமா பிள்ளை எப்படி அழுவுது? குழந்தை சத்தத்தை கேட்டாரு. அந்த முனிவர் செய்யக்கூடிய தவத்தை மறந்து விட்டார். பிள்ளை எடுத்தார். மடிகளை வைத்து கொஞ்சி விளையாடுகின்ற வேளையில் ஆகாய மார்க்கமாக மும்மூர்த்திகளும் நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? அடே வண்ண மகாரிஷியை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் கருத்து முடிவரே, நீயோ நித்திய பிரம்மச்சாரியாச்சே, உமது மடியில எப்படி ஐயா குளத்தை வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சிரித்தார். வாருங்க ஒரு சிரிப்பு. எப்படி சிரிச்சாரு? எடுக்கலப்பா. காணாது. அப்படி மும்மூர்த்திகளும் சிரிக்கும் சிரிப்பொழியை கேட்டார். கேட்டார். ஆஹா, ஓஹோ, பிள்ளை என்று நினைத்தோம், இது பிள்ளையே கிடையாது, இல்லையே இல்லை. நம்மளுடைய தவத்தையை கலைக்க வந்த மகா பாடகன் என்று சொல்லி ஆமா, குழந்தையுடைய 2 கால்களையும் பிடித்தார். குடித்தார். ஹேய் கிராதகா, யாரோட ஏவலினால் இங்கு வந்து என் தவத்தை நீ கலைத்தாயோ அவர்களுக்கே நீ எதிரியாக போய் அவர்களால் உன்னுடைய சரீரமெல்லாம் அடைந்த பகக்கடந்து விடிஷாபத்தப்போ அப்படின்னு சொல்லி குழந்தையை வீசி எறிந்தார். அவர் எறிந்த பிள்ளை எங்கு வருகிறது? ஆகாய மார்க்கமாக உருண்டு பிறண்டு பிள்ளைக்காகவே தவமிருந்து கொண்டிருக்கிறார்களே யாரு? அவர்களுடைய கரங்களிலே வந்து பிள்ளையானது விழுந்தது. பிள்ளை இல்லாத வாசலிலே பிள்ளை வந்து கிடைத்ததென்று கணவன் மனைவி 2 பேர்களுமாக பிள்ளை இல்லா வாசலிலே
அல்லவா? ஆமா பிறந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும்னு சொன்னா என்ன நாமல் கொடுக்கக்கூடிய பெயர் நம்முடைய குலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் நமது குலம் என்ன குலம்? அரக்கர் குலம் அசுரர் குலம் அரக்கர் குலம். ஆமா அரக்கர் குலத்திலே எப்படி எல்லாம் பெயர் கொடுப்பார்கள்? எப்படின்னா கொடுப்பாங்க அரக்கன் சரி ராக்க ராக்கி அப்புறமே மூக்க மூக்கி ஓகே சொக்க சொக்கி சொக்கி இழுவ இழுவி ஆமா இப்பதான் கொஞ்சம் அப்படியே புரிய நல்லா இருக்கும். இந்த பெயரெல்லாம் நம்ம பிள்ளைக்கு கொடுக்க கூடாது. அரக்க அரக்கி ராக்க ராக்கி இடுமை இடுமின்னு பெயர் கொடுத்தா ஆமா பிள்ளைய தூக்குறதுக்கும் கொஞ்சறதுக்கும் நல்லாவா இருக்கும். புரிய அதனாலே ஆமா குழந்தை நமக்கு எவ்விதத்திலே வந்து விழுந்ததோ அவ்வழியிலே பெயர் கொடுக்க வேண்டும். ஆமா பிள்ளை எவ்வழியில் வந்து விழுந்தது? எப்படி வல்லமையோடு வந்து பிறந்ததினால் வல்லவன் என்றும், ஆமா அரக்கர் குலத்தை வளர்ப்பதினாலே அரக்கன் என்றும். அரக்கன் என்று நம்ம பரம்பரை என்ன பரம்பரை? ராட்சத பரம்பரை. அதனாலே ராட்சதன் என்று சொல்லி இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா கூட்டி கழிச்சா என்ன வரும்? வல்லரக்கர் ஆற்றுதன் என்று பெயர் நாமங்களை கொடுத்தார். அப்படி பெயர் கொடுத்த பாலகனை எப்படி வளர்த்து வருகிறார்னா அவரோ ஊட்டி அங்கு வளர்த்துவாரா ஊட்டி வளர்த்துவார் வல்லனையுரையே ஏத்தி வளர்த்துவார் வல்லனையுரையே கையிலே விட்டுவார் பூமியில விட்டுவார் பூமியில கண்மணிக்கு உருவாரா
அழியாத பாடங்களே கிடையாது. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 32 தர்மங்கள், 64 கலக்கியானியங்கள், 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள், இதிகாச புராணங்களை எல்லாம் படித்து அரக்கன் வல்லரக்கை எப்படி இருக்கிறாரு? பால வயது போய் பருவ வயது வந்து அரும்பு மீச குறும்பு பார்வை. அரக்கனுக்கு வயசு எத்தனை? 21 வயது. அந்த 21வது வயதில் பார்த்தார்கள் தாயும் தகப்பனும் நம்மளுடைய மகனுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் முடிக்க. வயசுக்கு வந்துட்டானா? பருவ வயசுக்கு வந்து அதான கேட்டேன். அதனால பவளக்கண்ணி என்ற பெண்ணை வைத்தார்கள். மகனுக்கு மாலையை மனம் சூடி வைத்தார்கள். மகன் நாடாள வேண்டும், நாமல் காடாள வேண்டும். இந்த விதமாக மனதிலே எண்ணிக்கொண்டு அவருடைய அரண்மனை வாசல்களை எப்படி அலங்கரிப்பார்? அங்கே வன்னி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரி